ஒரு கேஸில் சட்டம் உதவி பண்ணிச்சுன்னா சட்டத்தை துணையாக வச்சுக்கின்னு பேசுவோம். ஒரு கேஸில் தர்மம் உதவி பண்ணிச்சுன்னா தர்மத்தை துணையாக வச்சுக்கின்னு பேசுவோம். ரெண்டுமே உதவி பண்ணலைன்னா நல்லா கத்தி பேசுவோம். அப்போ வாய்மை ஜெயிக்கல, வாய் தான் ஜெயிக்குது. எனக்கு ஒரு டவுட்னா, என்ன நீங்கள் கோர்ட்டுக்கு போக சொல்ல பொய் சொல்லணும்னு முடிவு பண்ணி தான் போறீங்க. எதிர் வக்கீல் கூட கிட்டத்தட்ட பொய் சொல்ல தான் வருவார். சாட்சி கூட அப்படி தான் ரெடி பண்ணுறீங்க. நேற்று கூட பொய் சாட்சி தான் ரெடி பண்ணீங்க. இம்மா பொய் கும்பல்ல இந்த ஜட்ஜு எத்த வச்சு நியாயமான தீர்ப்பு சொல்லுவாரு. தம்பி, யாரு பொய்ய உணர்ச்சிவசமா சொல்றாங்களோ அதை வச்சு தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். தேவையில்லாம எதுக்கடா கத்தி கிடக்குற? என் பேரை வாய்தா வெங்கடேசன் தான். கடலை சாப்பிட்றியா? ஐயோ வேண்டாண்ணா, நீ 3 நாளாக கடலையே தான் கொடுத்துன்னுக்குற. நல்லதுடா. இன்னைக்காவது சாதம் வாங்கி கொடுண்ணா. கேக்குதி பார்க்கலாம்டா, போயிட்டு வரேன். ஆஃபீஸை பார்த்துக்க. சரிண்ணா. ஆமா, ஏன் கருப்பா போட்டு போடுறாங்க? நியாயத்தோட நேரம் கருப்பா? யுவர் ஆனர், மை லார்ட், மரியாதைக்குரிய நீதிபதி அவர்களே, கணம் கோத்தார் அவர்களே, இறந்த கால அட்வொகேட் ஜெனரல் அவர்களே, நிகழ்கால நீதிபதி அவர்களே, எதிர்கால ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்களே, என் கட்சிக்காரரை பற்றி நான் எந்த கட்சிக்காரர் என்று சொல்ல தயாராயில்லை. யார் நீங்கள்? நீதான் வக்கீலா? ஆமாம். காரணம் தெரிஞ்சா புரியலையா? பார்த்தேன். என்னடா ஆச்சு? வக்கீலு நினச்சிக்கின்னு என்ன அடிச்சிட்டானுவா? ஏன்டா அடிக்கிறீங்கன்னு ரீஜனல் லாஸ்ட்டாக கேட்டேன். அப்போதான் வாயை உடச்சிட்டானுவா. நானாடா உன்னை அங்கே போக சொன்னேன்? அடப்பாவி, நீ தானடா என்ன அங்கே போக சொன்னது. இப்போ சொன்னா ஒத்துக்குவா போகிற? இனிமே உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டேன் செம்மு. ஏன்னா உங்கூட இருந்தால் தான் எனக்கு சேஃப்டி. நல்லா பார்த்துட்டேன்டா செம்மு. உன்னை நான் எப்போ பிரிஞ்சாலும் என்னை எவனாவது ரவுண்டு கட்டி அடிச்சிட்றானுவா. இதனால தான் நான் உங்கூடயே ஒற்றுமையாக இருக்கேன்னு நினைக்கிறேன். உனக்கு விழுந்த அடி மட்டும் வக்கீலனுக்கு விழுந்துருந்துச்சின்னு வையே, அவ்வளோதான். அவரால் கோர்ட்டுக்கே வந்திருக்க முடியாது. நீ அடி வாங்கி கேஸை காப்பாற்றி விட்ட. அப்போ அடி வாங்கி கூட காப்பாற்றலான்றியா? ஆமாம், இது நல்ல மெத்தடாக இருக்குது. சரி சரி, ஃபீல் பண்ணாத. செம்ம உடம்பெல்லாம் வலிக்குது. கொஞ்சம் அப்படியே இழுத்து என்னை படுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண. ஆவா ஆவா ஆயா 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 ஆயா. இங்கே தூங்கிட்டு இருக்காண்டா. பாஸ் என்ன சொல்லியிருக்காரு? தூங்கிட்டு இருக்கும்போதே அடிக்க சொல்லியிருக்காரு. முழிச்சுக்கிட்டான் அவன் நம்மளை அடிப்பான். ஞாபகம் இருக்கா? வா போவோம், வா வா போவோம். அங்கே இருக்காண்டா. அப்ப இவன் ராங்கடா. டேய் டோமரு, டோமரு என்னாச்சுடா? எந்திரா. டேய் டோமரு, டோமரு என்னாச்சு? எந்திரா. என்னடா? என்ன நினைச்சு உன்ன அடிச்சிட்டானுங்கடா? அப்போ இப்போ கூட அவங்க என்னையே நினைச்சு அடிக்கலையா? நீ அடி வாங்கினது கூட இதுவும் நீ நல்லதுக்கு தானே சொல்லுவேன். செம்ம இன்னொரு தபானா குமார் ஆளுங்க கையில் மாட்டுறதுக்கு முன்னால என்னை கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துடுறா. என்ன இங்கிருந்து வர்ற? நைட் டியூட்டிக்கு வர மாட்டோம்னு சொன்ன, இப்ப டாக்டர் ரூம்குள்ள இருந்து வர்ற? எஸ்தர் லீவ் போட்டாலாம். டாக்டர் ஃபோன் பண்ணி வர சொன்னாரு. ஓ ஆமா, டாக்டர் வேலை செய்யத்தான் வர சொன்னாரா? அத டாக்டர் கிட்டே கேட்டுக்கோ. போனா வண்டி தள்ளும்போது குசும்ப பாரு. நாம மாட்டிக்குவோம். இப்பவே மணி 4:30 ஆயிடுச்சு. ஆமாடா. நாளா நம்புற பாருடா. டேய் டேய், இங்க இருக்கற நாளா நம்புற.
இதுதான்டா சிகாமணி பாடி. ஜெயில தான் கிடக்கணும். அது பொறுமையா. ஏய், 4ஆம் நம்பர்ரா, பார்த்து தூக்கிடுவாங்க, ஜாக்கிரதை. டேவிட்டு, என்ன விடிய போது இவனுங்களை என்ன காணோம்? டேய், இந்த இருக்கிற 4ஆம் நம்பரு. தூக்கி உள்ள வைங்க. ஏய், ஏய், பார்த்து பார்த்து தூக்குங்க. எடுத்து கொண்டா, சீக்கிரம். போன் பண்ணுவோமா? சீக்கிரம் பண்ண. ஹலோ, பில்டப் குமார் சார். மணி 5:30 ஆச்சு சார். சார் விடிய போகுது சார். அதுக்கு என்ன? நாங்க இங்க பாடியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பாடியை தான் தூக்கிட்டுமே. பாடியோட நாங்க இங்க இருக்கும்போது நீங்க எந்த பாடியை சார் தூக்குனீங்க? என்ன சார், நீங்க அங்கேயே இருங்க சார். நாங்க இப்ப பாடியோட நான் வந்துடுறோம். இங்கே இருக்கிறேன். அப்போ இது யாரா? வித் பர்மிஷனோடு ஒன்னு சொல்லமா பாஸ்? சொல்லு. எரிக்கப்பாடு பாடி தானே பாஸ், எதுவா இருந்தா என்ன? மூடு. இது எவன் பாடின்னு பாருங்கடா. பாஸ், டோமர் பாஸ். டோமரா? மறுபடியும் இவங்க கையிலேவா? டேய் நில்லு. டேய் நில்லு. தூக்கி வாங்கடா பாடிய. மொட்டை டோமரு பாடி வேஷம் போட்டு பாடியை கடத்தத்துக்கு வந்துக்கிறான்டா. சீக்கிரமா டோரை மூடுங்கடா. டிரைவர் வண்டி எடு. டேய் நில்லுடா. டேய் எங்க ஓடுற? டேய் நில்லுடா. சொல்றா டோமரு. நான் பில்டப் குமார் ஆளுங்க கையில மாட்டிக்கினேன்டா. ஏய், என்னடா சொல்ற? என்ன சேட்டு வாயில சிக்கின மாவா மாதிரி மென்னு துப்பிட்டானுங்கடா சம்மு. ஏய், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லடா. அவனுங்க சிகாமணி பாடிய கட்டின்னு போறானுங்க. விட்டுறதுடா சம்மு, நம்ம லைஃப் ஸ்பாயில் ஆடுடா. விட்டுறா. எங்கடா கொண்டு போயிட்டு இருக்கானே? ஹைவேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. போ. சீக்கிரமா போ. பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு பாஸ். இது வேற இந்த டைம். ஹலோ டோமரு. போச்சுடா, எல்லாம் போச்சு. அவனுக்கு கார்ல பிச்சுக்கிட்டு போயிட்டானுங்கடா. டேய், என்னடா சொல்ற நீ? ஆமாடா, அவனுக்கு பயங்கர ஸ்பீடா போயிட்டானுங்கடா. பைக் வேற மக்கார் பண்ணி நின்றுச்சுடா. சம்மு, சாதாரண பெட் பேச்சுக்கு 50 தூரம் போராடி விடா நீ. இது லைஃப்டா. டேய் விட்டுறாதடா. டேய் நாமளா விட்டுறா இருக்க வேணாடா. ப்ளீஸ்டா, உன்னால முடியும்டா. ட்ரை பண்றா.